Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 51வது பகுதிக்கு வர இருக்கிறேன். இதுதான் இந்த நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ராவோட கடைசி பகுதி. ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நான் சொல்லி தரப்போகிறேன். மீதி மெத்தட் வந்து நான் ஜஸ்ட் ஹைலைட் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெத்தட் பேர் வந்து பவர் மெத்தட். ஸோ இதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது வந்துட்டு ஐகன் வேல்யூஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, ஸோ ஐகன் வேல்யூஸ்னால் என்னென்னா, ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏன்ற மேட்ரிக்ஸு ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணால் ஒரு ஐகன் வெக்டார்ஸும் இது கண்டுபிடிச்சா ஏஎக்ஸ் ஈக்குவல் லாம்டா எக்ஸ் வர மாதிரி இருக்கணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்குன்னா டிடர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ. ஓகே, டிடர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ கண்டுபிடிச்சு லாம்டா ஈக்குவல் டு 0 ஆக்குறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பாலினாமியல் கிடைக்கும். அது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாலினாமியல் ரூட்ஸ் வந்துட்டு அதோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து சில தியரம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப்லாம் வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அல்காரிதம் தான் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்காக இந்த தியரம் மட்டும் நான் ஸ்டேட் பண்ணுறேன். ஸோ லாம்டா இஸ் ஐகன் வேல்யூ. லாம்டா வந்துட்டு ஏவோட ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா பி ஆஃப் லாம்டா வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் பி ஆஃப் ஏவாக இருக்கும். ஓகே, ஸோ பீன்றது ஒரு பாலினாமியல். ஒரு பாலினாமியல் எடுத்திங்கன்னா ஸோ அந்த பாலினாமியலுக்கு வந்து பீன்றது ஒரு பாலினாமியல், ஏதோ ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ பி ஆஃப் லாம்டா வந்துட்டு பி ஆஃப் ஏக்கு வந்து ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஸோ இன் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் இது வந்துட்டு லாம்டா பவர் கே வந்து ஏ பவர் கேக்கு வந்து ஐகன் வேல்யூ. லாம்டா வந்துட்டு ஏவோட ஐகன் வேல்யூனா லாம்டா பவர் கே வந்து ஏ பவர் கேவோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் ஏ வந்து இன்வெர்டிபிளாக இருந்துச்சுன்னா லாம்டா வந்துட்டு ஏவோட ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா 1/λ வந்துட்டு ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். இன் பர்டிகுலர் பி ஆஃப் 1/λ வந்துட்டு பி ஆஃப் ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். ஓகே, பி ஆஃப் 1/λ வந்து பி ஆஃப் ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸாக இருக்கும். இது வந்து செகண்ட் தீரம். ஸோ இன் பர்டிகுலர் வந்து லாம்டா இன்வர்ஸ் இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஓகே, சப்போஸ் ஏ வந்து ரியல் அண்ட் சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா அதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன இருக்கும், ரியலாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரால இருக்க ஒரு தீர்வு. அதே மாதிரி சப்போஸ் ஏ வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் கர்மீஷனாக இருந்துச்சுன்னா, ஏ மேட்ரிக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் கர்மீஷனாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்ன இருக்குன்னா ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு அதோட ஐகன் வேல்யூஸ் வந்து ரியலாக இருக்கும். சப்போஸ் ஏ வந்து கர்மீஷன் அண்ட் பாசிட்டிவ் டெஃபினைட்டாகவும் இருந்துச்சுன்னா என்னன்னா ஐகன் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும். ஓகே, ரியல் மட்டும் இல்லை, அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும். சப்போஸ் பி வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸு, பீன்றது இன்னொரு மேட்ரிக்ஸ்னா சப்போஸ் பிஏ பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா ஸோ இதோட ஐகன் வேல்யூஸும் ஒன்றா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஐகன் வேல்யூ லாம்டானா இதோட ஐகன் வேல்யூஸும் லாம்டா தான். இந்த மேட்ரிக்ஸ் பிஏ பி இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ லாம்டா தான். தட் மீன்ஸ் இது என்ன சொல்லுதுன்னா பிஏ பி இன்வர்ஸ் வந்து சேம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ஸ் இருக்கும், சேம் ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதுதான் அடுத்ததில் சொல்கிறோம். சிமிலர் மேட்ரிக்ஸஸ் ஹேவ் சேம் ஐகன் வேல்யூ. சிமிலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா சப்போஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் பீன்ற மேட்ரிக்ஸ்னா அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு சம் பி பி இன்வர்ஸ். ஓகே, ஏ ஈக்குவல் டு பி பி இன்வர்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ ஏ வந்துட்டு ஈக்குவல் டு பிபிபி இன்வர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் எழுதணும், ஒரு சிமிலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதணும்னா ஓகே, ரெண்டு இதுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து சிமிலர் மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு சேம் ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஓகே, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இது வந்து ஸ்கர்ஸ் தியரம். ஓகே, இது வந்து லீனியர் அல்ஜிப்ரால ஒரு தியரம். எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டர்லி சிமிலர் டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அது வந்து யூனிட்டர்லி சிமிலர் டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். இது அதில் உள்ள தியரம். அதே மாதிரி இது வந்துட்டு ரியல் மேட்ரிக்ஸில் வரும்போது எவ்ரி ஸ்கொயர் ரியல் மேட்ரிக்ஸ் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். யூனிட்டரின்ற வார்த்தை தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு ஆர்த்தோகோனல்ன்றது இது வரும். ஸோ அதனால் வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து. ஸோ எவ்ரி ஸ்கொயர் கர்மீஷன் மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்லி சிமிலர் டு டயகோனல் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு இல்லை, டயகோனல் மேட்ரிக்ஸும் வந்துட்டு இதாகுன்றது கர்மீஷன், எவ்ரி ஸ்கொயர் கர்மீஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ பவர் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போதும். ஓகே, ஒரு ஐகன் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மித்த இதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம்னா சப்போஸ் இது வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ, அதோட ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன அசீம் பண்ணிக்க போகிறோம்னா ஸோ ஏன்றது ஒரு n/n மேட்ரிக்ஸ். ஓகே, ஏ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஐகன் வேல்யூஸ் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதோட ஐகன் வேல்யூஸோட மாடல்ஸ் எடுத்தனா அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி λ1 > λ2 > okay, so λ1 strictly greater than, okay, λ2 > λ3
strictly greater than or equal to greater than or equal to lambda 4 etc greater than or equal to lambda n இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது என்ன பண்ணுறேன்னா இதில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த லாம்டா ஒன்று எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத இதில் பார்க்கணும். ஓகே, சப்போஸ் இதில் வந்து ஈச் ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் வந்துட்டு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஐகன் வெக்டார் இருக்குது. ஓகே, ஸோ ஈச் ஐகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஐகன் வெக்டார் இருக்குது. லெட்ஸ் சே யூஐன்றது சப்போஸ் U1ன்றது லாம்டா ஒனுக்கு ஐகன் வேல்யூ, U2ன்றது இதுக்குரிய ஐகன் வேல்யூ, U3ன்றது இதுக்குரிய ஐகன் வேல்யூ எக்ஸெட்ரா Uன்றது இதுக்குரிய ஐகன் வெக்டார். ஓகே, ஸோ லாம்டா ஒனுக்கு கரஸ்பாண்டிங்காக யூன்ற ஐகன் வெக்டார் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக நோட்டேஷன் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன், U1 U2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, U3 எக்ஸெட்ரா UN. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ இன்ட்டு யூஐ வந்துட்டு என்னவா இருக்குன்னா ஈக்குவல் டு லாம்டா ஐ இன்ட்டு யூஐ. ஓகே, ஐ ஈக்குவல் டு 1 2 எக்ஸெட்ரா n இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. சப்போஸ் இந்த U1 U2 UN இருக்குல்ல, இந்த U1 U2 UNலாம் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் ஐகன் வெக்டார்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இது ஐகன் வெக்டார்ஸ்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஐகன் வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ஃபா ஐ சம்மேஷன் ஆல்ஃபா ஐ யூஐ ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் ஆல்ஃபா ஐ ஈக்குவல் டு 0. ஓகே, ஆல்ஃபா வந்து கண்டிப்பாக வந்து 0 இருக்கும். அதே மாதிரி அந்த பகுதி. ஓகே, ஸோ இது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் n ஐகன் வெக்டார்ஸ். அண்ட் இது வந்துட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா இது அது போக என்ன எடுத்துக்கிறேன்னா இது வந்து ஃபார்ம் பேசிஸ்னு எடுத்துக்கிறேன். இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசிஸ் ஆயிரும். ஏன்னா லீனியர் அல்ஜிப்ரா தியரம் படி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் n லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சினா அப்போ தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னவாயிரும்னா நம்மளோட டைமென்ஷன் வந்துட்டு n. ஸோ அதனால் இது வந்து என்னவாயிரும் n வெக்டார்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சினா அது ஆட்டோமேட்டிக்காக பேசிஸ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த U1 U2 UN வந்து பேசிஸாகவும் இருக்குது. U1 U2 எக்ஸெட்ரா UN வந்துட்டு ஸோ பேசிஸ். ஓகே, பேசிஸாகவும் இருக்குது. இது வந்து பி ஆஃப் பேசிஸாகவும் இருக்குது. பேசிஸ் ஆஃப் எதுக்குன்னா சிஎனுக்கு வந்து இது பேசிஸாக இருக்குது. ஓகே, சிஎனுக்கு வந்துட்டு பேசிஸாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இதில் இருக்குது. ஸோ பவர் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாமினன்ட் ஐகன் வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். லாம்டா ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சப்போஸ் ஏதோ ஒரு x0 எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஏதோ ஒரு x0 எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆர்பிட்ரராக ஒரு x0 எடுத்துக்கிறீங்க. அது வந்து ஒரு ஸ்டார்டிங் வெக்டராக எடுத்துக்கிறீங்க. அது எதில் எடுக்கிறீங்கன்னா சிஎன்ல எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து பேசிஸ் ஆஃப் சிஎன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், x0 வந்து எப்படி எழுதலாம், x0 ஈக்குவல் டு ஸோ பேசிஸ்னால x0 ஈக்குவல் டு சம்மேஷன் சிஐ இன்ட்டு யூஐ. ஓகே, சம் ஐ ஈக்குவல் டு 1 to n. ஓகே, ஸோ சம்மேஷன் சிஐ இன்ட்டு யூஎன் எழுதலாம். ஏன்னா இது வந்து பேசிஸ்னால யூஐ வந்து பேசிஸ்னால இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். ஸோ நான் என்ன அசியூம் பண்ணிக்க போகிறேன்னா C1 நாட் ஈக்குவல் டு 0ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன். ஓகே, C1 நாட் ஈக்குவல் டு 0ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறேன் இதில். ஓகே, C1 நாட் ஈக்குவல் டு 0ன்னு அசியூம் பண்ணால் இப்போ என்ன பண்ணலாம், அது போக என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த C1 வந்துட்டு யூஐக்குள்ளே அப்சார்ப் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்துட்டு இதாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்துட்டு ஒரு பேசிஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த C1 யூஐ வந்துட்டு நான் திருப்பி எப்படி எழுதுக்கிறேன், x0 ஈக்குவல் டு சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n யூஐன்னு எடுத்துக்கிறேன். அதாவது சிஐஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்சார்ப் பண்ணிக்கிறேன், யூஐக்குள்ளே அப்சார்ப் பண்ணிக்கிறேன். அப்போ இது வந்து எப்படி எழுதுறேன்னா சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n யூஐன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது இது வந்துட்டு மேபி நம்ம வந்து யூஐ டில்டா அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். பட் நான் வந்து அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு அதையே வந்து என்னோட யூஐ எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஐகன் வெக்டார்ஸாக இருந்துச்சுன்னா அதோட கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் வந்து ஒரு ஐகன் வெக்டார்ஸாக இருக்குது. ஸோ அந்த இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னோடது. ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா x1ன்றது என்ன எடுக்க போகிறேன்னா x1 அப்படின்றது AX0 எடுக்க போகிறேன். x1 வந்து AX0. ஓகே, xk வந்துட்டு எப்படி எடுக்க போகிறேன், ஸோ இதே மாதிரி இட்ரேட் பண்ணுறேன். ஸோ xk வந்துட்டு AXk-1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இதை வந்துட்டு ஈஸிலி நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து என்னது AXk-1. ஸோ xk வந்து AXk-1 இது வந்து xk-1 வந்து A into xk-2 ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் இன்ட்டு xk-2. ஓகே, ஸோ திருப்பி xk-2 அப்ளை பண்ணால் A³ இன்ட்டு xk-3 வரும். ஓகே, ஸோ இங்கே 3னா இங்கே 3, இங்கே 2னா இங்கே 2. ஸோ இப்படியே ப்ரொசீட் பண்ணனா என்ன ஆகுனா ஈக்குவல் டு A⁴k இன்ட்டு x0ன்னு வரும். A⁴k இன்ட்டு x0 வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, xk வந்துட்டு xk ஈக்குவல் டு ஸோ என்ன ஆகுதுன்னா xk ஈக்குவல் டு A⁴k இன்ட்டு x0 வந்துடும். பட் x0 என்ன, x0 வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். x0 வந்து இங்கே எழுதியிருக்கேன் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n யூஐன்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ A⁴k இன்ட்டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n ui. ஓகே, இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ ஏகே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ AUIன்றது என்ன, AUIன்றது லாம்டா ஐ யூஐ. ஓகே, அப்போ இது என்ன ஆகும், இதில் வந்து A⁴k ui போட்டோன்னா என்ன ஆகும், ஸோ AUIன்றது லாம்டா AUIன்றது நமக்கு தெரியும். AUIன்றது லாம்டா ui, லாம்டா ஐ ui. ஓகே, அப்போ A⁴k ui என்னவா இருக்கும், லாம்டா I⁴k ui. ஓகே, ஏன்னா நம்ம வந்து
ஏவோட ஐகன் வேல்யூ லாம்டானா ஏ பவர் கேவோட ஐகன் வேல்யூ வந்து லாம்டா ஐ பவர் கேன்றது தியரம் பார்த்தோம். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது என்ன ஆயிருன்னா இது ஈக்குவல் டு சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n லாம்டா பவர் கே ஓகே லாம்டா ஐ பவர் கே இன்ட்டு யூஐ. ஓகே இந்த ஏகே வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த இது வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது எக்ஸ்கே வந்துட்டு எனக்கு இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா 2 தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இதை 2 தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு என்னென்னா லாம்டா 1 ரிமைனிங் வந்து லாம்டா மீதி உள்ளது எல்லாத்தையும். ஸோ இது எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் பவர் கே ஈக்குவல் டு ஓகே லாம்டா 1 இன்ட்டு u1 லாம்டா 1 u பவர் கே u1 பவர் கே சாரி u1 ஓகே ப்ளஸ் ரிமைனிங் இதை வந்து தனியாக எழுதிக்கிறேன் i ஈக்குவல் டு 2 to n லாம்டா ஐ ui. ஓகே ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லாம்டா 1 இது ரெண்டுலேயும் தனியாக எடுக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து u1 ஆயிரும். ஓகே ப்ளஸ் இது i ஈக்குவல் டு 2 to n லாம்டா ஐ பை லாம்டா 1 இன்ட்டு ui. சாரி இது வந்து லாம்டா 1 பவர் கே, இங்கே லாம்டா ஐ பவர் கே, இங்கே லாம்டா 1 பவர் கே எடுத்துக்கிறேன், இங்கே வந்து லாம்டா ஐ பை லாம்டா 1 பவர் கே. ஓகே ஸோ லாம்டா 1 மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இது என்னென்னா இதில் என்ன அசம்ஸ் எடுத்துக்கோன்னா லாம்டா 1 வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் லாம்டா ஐன்னு எடுத்துக்கும். ஓகே லாம்டா 1 வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் லாம்டா ஐ ரிமைனிங் எல்லாத்துக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் லாம்டா 1 வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் லாம்டா 1 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் லாம்டா ஐ ஃபார் ஆல் ஐ ஈக்குவல் டு 2 3 எக்ஸெட்ரா n. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரூ. அப்போ என்ன அர்த்தம் லாம்டா ஐ பை லாம்டா n 1 வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1. ஓகே ஸோ ஐ ஈக்குவல் டு 2 3 எக்ஸெட்ரா n. ஸோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா அது கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும்போது இந்த இது வந்து என்ன ஆக போகுதுன்னா இது வந்து லிமிட் லாம்டா ஐ பை லாம்டா 1 பவர் கே வந்துட்டு என்ன ஆக போகுது 0 ஆக போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆயிருன்னா ஸோ இது வந்து ஐ ஈக்குவல் டு 1 to n இது வந்து என்ன ஆயிரும். ஸோ இதனால் நம்மளோட லாம்டா செகண்ட் சம் இருக்குல்ல அந்த சம்மில் வந்துட்டு என்ன ஆயிரும்னா லிமிட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாம்டா ஐ பை லாம்டா 1 பவர் கே ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஓகே எதனால் அப்படின்னா லாம்டா ஐ பை லாம்டா கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 1. ஓகே ஸோ அதனால் இந்த இது வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆயிருதுன்னா இது வந்து என்ன ஆயிருன்னா அந்த இதை திருப்பி எழுதும்போது எக்ஸ்கே வந்துட்டு என்ன ஆயிருன்னா எக்ஸ்கே ஈக்குவல் டு லாம்டா 1 பவர் கே u1 ப்ளஸ் சம் ஸ்மால் நம்பராக இருப்பது. ஸோ வந்து எப்சிலான் கேன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன ஆகுது இந்த எப்சிலான் கே வந்துட்டு அந்த இது 0 ஆகிறதுனால u1 வந்து நமக்கு மேட்டர் இல்லை, அங்கே வந்து i ஈக்குவல் டு 1 to n அந்த இதில். ஸோ அதில் வந்து அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் லாம்டா ஐ பவர் கே வந்துட்டு என்ன ஆகுது நமக்கு வந்து அது 0க்கு போகிறதுனால இந்த இது லிமிட் அப்ளை பண்ணும்போது கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது அது 0 ஆயிரும், அந்த சம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ அப்போ இதில் லிமிட் எப்சிலான் கே வந்து என்ன வந்து 0 ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ நமக்கு எக்ஸ்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா லாம்டா 1 பவர் கே இன்ட்டு u1 வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணால் பையின்னு ஒரு ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணணும். பை ஓகே ஸோ பையின்னு ஒரு ஃபங்க்ஷன் சூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே ஸோ பை பி எனி காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன், ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. ஓகே அந்த ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறீங்க ஆன் cn. ஓகே காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆன் cn சச் தட் இது எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிமிட்டாக பை ஆஃப் u1 வந்துட்டு நாட் ஈக்குவல் 0 இருக்க மாதிரி, பை ஆஃப் u1 வந்துட்டு நாட் ஈக்குவல் 0 இருக்க மாதிரி சூஸ் பண்ணுறீங்க. ஓகே ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்போ வந்து ஃபங்க்ஷனல் லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க பை ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வந்துட்டு பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி பை ஆஃப் ஐ ஃபார் ஆல் ஸ்கேலார்ஸ் ஏ அண்ட் பி வேர் ஏ அண்ட் பி ஆர் ஸ்கேலார்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் வெக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஜே அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே ஸோ லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ணுறீங்க. ஓகே ஸோ காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே ஸோ இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லீனியர் ஃபங்க்ஷன்னா இதான் டெஃபினிஷன். ஓகே லீனியர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னென்னா லீனியர் ஃபங்க்ஷனல் அண்ட் cn. ஓகே லீனியர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னா பை ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு பை ஆஃப் ஐ. ஆல்மோஸ்ட் இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான். பட் இது வந்து எதில் இருக்குன்னா வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் அண்ட் cn இருக்குது. ஸோ அது வந்து இதுக்கு மேப் பண்ணும். ஓகே ஸோ ஒரு ரியல் நம்பருக்கு அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேப் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து பை ஆஃப் எக்ஸ்கே எனக்கு தெரியும். ஓகே ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பை ஆஃப் எக்ஸ்கே என்னன்னு எனக்கு தெரியும். நான் பை ஆஃப் எக்ஸ்கே என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே பை ஆஃப் எக்ஸ்கே என்ன ஆகுது அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ்கே ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ்கே என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இதில் அப்ளை பண்ணனா இந்த இதில் அப்ளை பண்ணனா ஈக்குவல் டு பை ஆஃப் லாம்டா 1 பவர் கே இன்ட்டு u1 ப்ளஸ் எப்சிலான் கேன்னு வரப்போகுது. ஓகே ஸோ இது வந்து எப்சிலான் கேன்னு வரப்போகுது. பை ஆஃப் ஸோ பை ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வந்துட்டு ஏ இன்ட்டு பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் ஐ. அதனால் இது வந்து என்ன வரப்போகுதுன்னா
ஸோ பை ஆஃப் லாம்டா 1 பவர் கே வந்துட்டு லாம்டா 1 பவர் கே வந்துட்டு அவுட் சைடில் வந்துடும் லாம்டா 1 பவர் கே இன்ட்டு பை ஆஃப் u1 ப்ளஸ் எப்சிலான் கேன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அதை நான் திரும்ப வந்து இப்படி எழுதலாம். ஸோ இது வந்துட்டு பை ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பைல, ஸோ இது வந்து லாம்டா 1 பவர் கே இன்ட்டு பை ஆஃப் u1 ப்ளஸ் பை ஆஃப் எப்சிலான் கே. ஓகே, ஸோ இப்போ என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா இப்போ என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்னா ஆர்கே நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஆர்கே ஈக்குவல் டு ஓகே, ஆர்கே வந்து எப்படி டிஃபைன் பண்ணால் பை ஆஃப் எக்ஸ்கே ப்ளஸ் 1 பை பை ஆஃப் எக்ஸ்கேன்னு டிஃபைன் பண்ணுறேன். பை ஆஃப் எக்ஸ்கே ப்ளஸ் 1 டிவைட் பை பை ஆஃப் எக்ஸ்கேன்னு டிஃபைன் பண்ண போகிறேன். அப்போ இது என்ன ஆகும் லாம்டா 1 பவர் கே ப்ளஸ் 1 இன்ட்டு பை ஆஃப் u1 ப்ளஸ் பை ஆஃப் எப்சிலான் கே ப்ளஸ் 1 ஓகே டிவைடட் பை lambda 1 power k pi of u1 plus pi of epsilon k. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இதில் வந்து ஈஸியாக நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ பை ஆஃப் u1 ப்ளஸ் பை ஆஃப் இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இது வந்து லாம்டா 1 ஓகே, இது வந்து ஆர்கே வந்துட்டு என்ன ஆகுனா ஆர்கே வந்து எதுக்கு இதாகுனா லாம்டா இது கேன்சல் ஆகி 1 மட்டும் இருக்கும். ஸோ லாம்டா 1 மட்டும் இருக்கும். ஸோ இது லாம்டா 1 இன்ட்டு இது வந்து பை ஆஃப் u1 ப்ளஸ் பை ஆஃப் எப்சிலான் கே இருக்குது. ஸோ பை ஆஃப் எக்ஸ்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்துட்டு பை ஆஃப் u1 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் அது வந்து என்ன அது வந்து பை ஆஃப் எக்ஸ் எப்சிலான் கே வந்து இதில் என்னது எப்சிலான் கே வந்து லிமிட் எப்சிலான் கே வந்துட்டு டென்ஸ் டு 0. ஓகே, ஸோ இதெல்லாம் லிமிட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்சிலான் கே வந்து 0. ஸோ அப்போ கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும்போது என்ன ஆகுனா இது வந்து என்ன லாம்டா 1 மட்டும் இங்கே இருக்கும். ஸோ லாம்டா 1 இன்ட்டு இதில் வந்து என்ன இருக்குன்னா பை ஆஃப் u1 ப்ளஸ் பை ஆஃப் எப்சிலான் பவர் கே இது வந்து ஆல்ரெடி 0 இருக்கனால இதுவும் 0 ஆகும். ஏன்னா பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 வரப்போகுது. பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 0னால இதுவும் 0 ஆயிரும். ஸோ இதுவும் 0 ஆயிரும். ஸோ அப்போ பை ஆஃப் u1 மட்டும் இருக்கும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகி என்ன ஆயிரும் லாம்டா 1 மட்டும் வரும். ஸோ அப்போ ஆர்கே வந்து என்ன ஆகும்னா லிமிட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும்போது ஓகே, லிமிட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும்போது இது என்ன ஆகுனா லிமிட் கே டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆர்கே இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் லாம்டா 1. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதில் வந்துட்டு டாமினன்ட் ஐகன் வேல்யூஸ் வந்து இதில் இருப்பது. ஸோ இது வந்துட்டு டாமினன்ட் ஐகன் வேல்யூஸ் வந்து இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஐகன் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கல, ஐகன் வெக்டாரும் சேர்த்தே கண்டுபிடிச்சிங்க. அந்த u1 தான் வந்துட்டு என்ன இருப்பதுன்னா உங்களுக்கு ஐகன் வெக்டாராக இருப்பது. அதாவது நீங்கள் வந்து தங்கத்தை தேடி போகிறீங்க ஆனால் உங்களுக்கு பெட்ரோலே கிடைக்குது. ஓகே, ஸோ ஐகன் வேல்யூ தான் தேடி போகிறீங்க ஆனால் ஐகன் வெக்டாரும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் த மெத்தட். ஓகே, ஸோ அல்காரிதம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதில் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. என்ன பண்ணுறீங்கன்னா y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் எடுக்கிறீங்க, அதை வந்து திருப்ப வந்து மல்டிப்ளை திருப்ப அதே தான் கால்குலேட் பண்ணுறீங்க. ஆர் வந்து பையன்னு ஒரு ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. பையன்றது நான் இதில் சூஸ் பண்ண மாதிரி x1 ஆர் x2 சூஸ் பண்ணிக்கோங்க. பை ஆஃப் ஐ டிவைட் பை பை ஆஃப் எக்ஸ் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும். ஆர் ஈக்குவல் டு பை ஆஃப் ஐ பை பை ஆஃப் எக்ஸ் அது திருப்ப கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸை வந்துட்டு ஒரு நார்மலைஸ்ட் வெக்டராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐகன் வேல்யூவும் கிடச்சிரும், ஐகன் வெக்டாரும் கிடச்சிரும் இந்த பவர் மெத்தட் மூலம். ஓகே, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் இது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டாமினன்ட் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கேன். நான் வந்துட்டு பை ஆஃப் எக்ஸ் வந்து x2 செகண்ட் எலமெண்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ x0 வந்துட்டு நான் -1 -1 1 1ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். r0 வந்து என்ன ஆயிடுது நமக்கு வந்து 2 ஆகுது. ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணால் R31ல வந்துட்டு எனக்கு வந்து 6.0001ன்றது என்னோட ஐகன் வேல்யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதான் என்னோட ஐகன் வேல்யூஸ்ன்றது நமக்கு ப்ரூவ் ஆயிடும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இப்போ லீஸ்ட் ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் ஏ வந்துட்டு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னா என்ன பண்ணலாம்னா இதோட லீஸ்ட் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ ஏ இன்வர்ஸ் ஏவோட ஐகன் வேல்யூ வந்துட்டு லாம்டானா ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 1 பை லாம்டா. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லாம்டா 1 கிரேட்டர் தென் லாம்டா 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லாம்டா 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸெட்ரா லாம்டா n அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா லாம்டா ஏ இன்வர்ஸ்க்கு வரும்போது என்ன வரும்னா 1 பை லாம்டா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பை லாம்டா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பை லாம்டா 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸெட்ரா லெஸ் தென் 1 பை லாம்டா n வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்துட்டு இதுதான் வந்து இருக்கிற லீஸ்ட் ஐகன் வேல்யூஸாக இருக்க போது. இதுதான் லீஸ்ட் ஐகன் வேல்யூனா அப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த லாம்டா என்ன நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ இதான் இந்த இதில் ஏ இன்வர்ஸை பொறுத்தவரை இதுதான் நம்மளோட டாமினன்ட் ஐகன் வேல்யூ. ஓகே, ஏ இன்வர்ஸை பொறுத்தவரை இதுதான் என்னோட டாமினன்ட் ஐகன் வேல்யூ. 1 பை லாம்டா தான் என்னோட டாமினன்ட் ஐகன் வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எதை கண்டுபிடிச்சலாம்னா உங்களோட லீஸ்ட் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ வந்துட்டு அதை கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் லாம்டா 1 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏனா 1 பை லாம்டா வந்து டாமினன்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் லாம்டா 1 இருக்க போகுது, ஏ இன்வர்ஸாக இருக்க போகுது. ஸோ அதனால் அதை வந்து என்ன பண்ணலாம் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ வந்துட்டு இன்வர்ஸ் பவர் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஏ இன்வர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏ இன்வர்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்க போகுது இதே மாதிரி
லீஸ்ட் ஐகன் வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு எப்படி சால்வ் பண்ணால் இதே மாதிரி தான். ஸோ அதில் என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு ஐகன் வேல்யூ மெத்தடில் பாருங்கள், பவர் மெத்தடில் என்ன பண்ணோம், y ஈக்குவல் டு நம்ம கால்குலேட் பண்ணது xk ஈக்குவல் டு ak x0, இதுதான் நம்மளோட பவர் மெத்தடுக்கு. xk ஈக்குவல் டு ax0, இதுதான் நம்மளோட ak இன்ட்டு x0, இதுதான் நம்மளோட என்னது ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்குரிய அல்காரிதம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு மாற்றி இப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இன்வெர்ஸ் பவர் மெத்தட்ன்றதுனால என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் xk + 1 வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம், xk + 1 ஈக்குவல் டு ak இன்ட்டு ஓகே, xk + 1 வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா xk + 1 ஈக்குவல் டு a இன்வெர்ஸ் இன்ட்டு xkன்னு டிஃபைன் பண்ணுறேன். அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக a இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் நான் என்ன பண்ணலாம்னா axk + 1 ஈக்குவல் டு xk, எனக்கு xk ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதை நீங்கள் எல்யூ டிகம்போஷனோ காசியல் எலிமினேஷனோ அல்லது நம்ம இட்ரேட்டிவ் மெத்தட்ஸோ யூஸ் பண்ணி xk + 1 கண்டுபிடிச்சலாம். ஸோ இதை வந்து திருப்ப கண்டுபிடிச்சிங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்மளோட லீஸ்ட் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஓகே, சப்போஸ் உங்களோட ஐகன் வேல்யூ வந்துட்டு ஷிஃப்டட் பவர் மெத்தடில் என்ன பண்ணலாம், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஐகன் வேல்யூ வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. ஓகே, சப்போஸ் நியூன்ற ஒரு ஐகன் வேல்யூ வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, அது ஐகன் வேல்யூ இருக்கலான்றது கெஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து இன்வெர்ஸ் பவர் மெத்தட் வந்து இதில் அப்ளை பண்ணோம்னா என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம வந்துட்டு திருப்ப வந்துட்டு நம்மளோட ஐகன் வேல்யூ வந்து இது இருக்குமா இல்லையான்றதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ வி கேன் அப்ளை த பவர் மெத்தட். எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா a - μiன்ற மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். பவர் மெத்தட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, இதோட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன கிடைக்கலாம்னா எனக்கு என்னோட ஐகன் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அது எப்படி கலக்க போகுதுன்னா, சப்போஸ் ax ஈக்குவல் டு λx அப்படின்றது இருக்குது. ax ஈக்குவல் டு λxனா அப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா மியூவால் இது பண்ணுறேன். ஸோ a - μi இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா மைனஸ் மியூஎக்ஸாக இருக்குது. ஏன்னா ஐஎக்ஸ் மியூஐஎக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து மியூஸ் தான் வரப்போகுது. ஸோ மியூஐ இன்ட்டு எக்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து எப்போ ட்ரூனா, ஸோ இது இருந்துச்சுன்னா இது இருக்கும், இது இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுக்கும் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்போ வரும்னா a - λi, ஸோ a - λi a - μi whole inverse into x equal to 1 by lambda minus mu into x. ஓகே, ஸோ இது ரெண்டும் ட்ரூ. ஸோ சப்போஸ் வந்துட்டு சம் ஆஃப் ஐகன் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க. லாம்டா ஜே மைனஸ் மியூ வந்து கிரேட்டர் தன் எப்சிலான் இருந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஐகன் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஏக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்பல a - μi கண்டுபிடிக்கிறீங்க பவர் மெத்தடில். அப்போ என்ன கிடச்சிடலாம்னா இந்த ஐகன் வேல்யூஸ் வந்து இந்த ஆர்கே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது வந்து கன்வர்ஜஸ் டு லாம்டா ஜே மைனஸ் மியூவாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த இதுக்கு பேர் என்னன்னா பவர் மெத்தட். ஸோ அப்போ உங்கள் லாம்டா வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது, மியூ பக்கத்தில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். ஸோ மியூ வந்து சப்போஸ் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷிஃப்டட் பவர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்டட் இன்வெர்ஸ் பவர் மெத்தடுக்கு வந்துட்டு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த மெத்தட். ஓகே, ஸோ இது போக வேறு ஐகன் வேல்யூ அல்காரிதம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, சப்போஸ் ரேலே கோஎஃபிஷியன்ட் அப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணலாம்னா ரேலே கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ரேலே கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து வேறு அல்காரிதம். ஓகே, ஸோ இது வேறு அல்காரிதம். இதில் என்ன பண்ணோம்னா ரேலே கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பிரஷன்றது என்னன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஏ, அதாவது இன்னர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஏ இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணோம், அதே மாதிரி x, டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ். ஓகே, எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் ரேலே கோஎஃபிஷியன்ட் பேர். சப்போஸ் லாம்டா நாட் வந்துட்டு உங்களோட இனிஷியல் கெஸ் ஆஃப் த ஐகன் வேல்யூவாக இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு கெர்மிஷன் மேட்ரிக்ஸ். அண்ட் எக்ஸ் நாட் வந்து அதோட இனிஷியல் ஐகன் வெக்டார்ஸாக இருக்குது. அப்படின்னா xi+1 எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா xi+1 வந்துட்டு இந்த இதுபடி ஓகே இந்த இதுபடி எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா a - λi ஓகே ஹோல் இன்வர்ஸ் இன்டூ xi டிவைடட் பை நாம் ஆஃப் அதே இதோட நாம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதோட நாம் a - λi ஹோல் இன்வர்ஸ் இன்டூ xi. ஓகே, ஸோ இது வந்து xi+1 இருக்க போகுது. அது போக லாம்டா i+1 எப்படி இருக்க போகுதுன்னா லாம்டா i+1 வந்துட்டு ஓகே லாம்டா வந்துட்டு எப்படி லாம்டா i+1 வந்து எப்படி இருக்குதுன்னா இது வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. ஓகே, லாம்டா i+1 வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறேன் இதுலேருந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ x ஸ்டார் ஆஃப் i+1 a x ஸ்டார் ஆஃப் x ஆஃப் i+1 டிவைட் பை x ஆஃப் i+1 x ஸ்டார் ஆஃப் i+1 இன்ட்டு xi+1. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட ஐகன் வெக்டாரும் ஐகன் வேல்யூ இது ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இதுதான் இதோட மெத்தட். ஸோ ரியல் மேட்ரிக்ஸ் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஐகன் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா கியூஆர் அல்காரிதம் கியூஆர் டிகம்போஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சப்போஸ் a0 வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. a0 வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க.
உங்களோட கேத் ஸ்டெப்க்கு அப்புறம் வந்து கேத் ஸ்டெப்பில் கியூஆர் டிகம்போஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏகே ஈக்குவல் டு கியூகே இன்ட்டு ஆர்கே கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஏகே ப்ளஸ் ஒன்னை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஏகே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஆர்கே இன்ட்டு கியூகேன்னு மாற்றுறீங்க. ஓகே, ஏகே ப்ளஸ் வந்துட்டு கியூகே வந்துட்டு இல்லை கியூ வந்துட்டு ஆர்த்தோகனல், கியூகே வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், ஆர்கே வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏகே ப்ளஸ் வந்து ஆர்கே இன்ட்டு கியூகேன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்ன ஆகும்னா ஏகே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஆர்கே ப்ளஸ் யூகேனா அது என்ன இது பண்ணலாம், இது வந்து இப்படி எழுதிக்கலாம் QK + 1 QK இன்வர்ஸ் இன்ட்டு QK. ஏன்னா இது ஆர்த்தோகனல், ஸோ அதனால் இது எழுதிக்கலாம் ஐடென்டிட்டி. ஸோ இன்ட்டு ஆர்கே இன்ட்டு QKன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன இதுனா QK இன்வர்ஸ் இன்ட்டு QK ஆர்கே வந்து AK இன்ட்டு QK. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆயிருதுன்னா இது ரெண்டு சிமிலர் மேட்ரிக்ஸ். இது ரெண்டு சிமிலர் மேட்ரிக்ஸஸ். இது ரெண்டு சிமிலர் மேட்ரிக்ஸஸ் இருக்கனால AK + 1 ஐகன் வேல்யூஸும் ஏகேவோட ஐகன் வேல்யூஸும் ஒன்று தான். அதில் A0 ஐகன் வேல்யூ இதோட ஐகன் வேல்யூ ஒன்று தான். ஓகே, ஸோ அதனால் இது வந்து அந்த ஐகன் வேல்யூ வந்து கொடுக்குது. ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணோம்னா என்ன பண்ணால் அந்த மேட்ரிக்ஸஸ் வந்துட்டு ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு கன்வர்ஜஸ் ஆகும். அது வந்து ஸ்கர் ஃபார்ம் ஆஃப் ஏவாக இருப்பது. ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் நமக்கு தெரியும், அது டைகனல் என்ட்ரிஸ். அதனால இதோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சினா இதோட ஏவோட ஐகன் வேல்யூஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ கியூஆர் மெத்தட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நீங்கள் வந்து ஆர்டர் ஆஃப் n கியூப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இதில் பண்ணோம் ஒரு ஸ்டெப்புக்கு. ஸோ இதில் வந்து அல்காரிதம் வந்து ஆர்டர் ஆஃப் n⁴ ஆப்ரேஷன்ஸ் வந்து இதில் தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து கியூஆர் அல்காரிதம். ஓகே, ஸோ A0 = A எடுத்து U0 = I எடுத்து AK = QK RK எடுத்திங்கன்னா திருப்ப AK + 1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். UK + 1 வந்து UK QKன்னு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இது போக கிரைலோவ்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் மெத்தடில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது ஐகன் வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அர்னால்டி அல்காரிதம், லாங்கோஸ் அல்காரிதம், பிளாக் லாங்கோஸ் அல்காரிதம், அப்புறம் வந்து டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம், ஜெகோபி ஐகன் வேல்யூ அல்காரிதம், அப்புறம் ஃபோல்டர் ஸ்பெக்ட்ரம் மெத்தட், லோக்கலி ஆப்டிமல் பிளாக் ப்ரீ கண்டிஷன் கான்ஜுகேட் கிரேடியன்ட் மெத்தட், இதெல்லாம் வந்துட்டு இதில் உள்ள வேறு மெத்தட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எழுதிக்கலாம். அந்த பவர் மெத்தட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்றதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எழுத போகிறோம். பவர் மெத்தட் கால்குலேட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகே, ஸோ அதுக்கு அந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம்னா நம்மளோட இந்த பகுதி வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதை மட்டும் எழுதலாம். ஸோ இம்போர்ட் numpy np the power method a, b A மட்டும்தான். ஓகே, ஸோ A மட்டும் தேவை, ஏவும் எக்ஸும் எனக்கு தேவை. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட அல்காரிதம் படி போகலாம். அல்காரிதம் படி நான் வந்து AX M தேவை. ஸோ M வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் K இன் ரேஞ்ச் ஆஃப் 1000 Y = np dot of A, X R = y of y2 divided by x2 x = np dot y by np dot norm of y 1 by np dot norm of y star y. Okay, that's all. Okay, print r. So இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். x = a = np dot array of 6, 5, 6, 5, -5, 2, 6, -2, 2, 5, -1 x = np dot array of -1, 1, 1 power method A, X ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, np dot norm is not there. np dot சிக்ஸ் பாயிண்ட் வந்துருச்சு ஆன்சர் ஆல்ரெடி. ஓகே, ஸோ என்னோட ஆன்சர்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, எனக்கு ஐகன் வேல்யூஸ் வந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம பிரேக்கிங் கண்டிஷன் மட்டும் போட்டோம்னா போதும். ஓகே,
ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அந்த இதில் வந்து 6.000 அந்த ஆன்சர் வந்துச்சு. ஸோ பிரிண்ட் எக்ஸும் நம்ம போடலாம். ஓகே. இதில் என்ன செக் பண்ணோம்னா சப்போஸ் இப்போ இப்போ வந்து நான் பிரேக்கிங் கண்டிஷன் மட்டும் பண்ணோம். சப்போஸ் வந்துட்டு ஏஎக்ஸும் லாம்டா எக்ஸும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா என்னோட ஆன்சர் வந்து முடிஞ்சது. ஓகே. ஸோ நான் என்ன செக் பண்ணேன்னா இஃப் என்பி டாட் ஆஃப் ஏ கமா சப்போஸ் ஓகே. ஸோ இது வந்து ஒய் வந்து நான் பிரேக்கிங் கண்டிஷன் மட்டும் பண்ணணும். எப்போ பிரேக்கிங் கண்டிஷன் பண்ணணும்னா ஏஎக்ஸும் லாம்டா எக்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் வந்துட்டு இது. ஓகே. ஸோ ஏ ஸ்டார் என்பி டாட் இஃப் என்பி டாட் இஃப் என்பி டாட் லீன் அல்ஜாஃப் நார்ம் ஆஃப் என்பி டாட் ஏ கமா எக்ஸ் மைனஸ் என்பி டாட் ஆர் ஸ்டார் எக்ஸ். ஓகே. இது ரெண்டும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் 10 e - 6 இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் பிரேக் ஆயிடுச்சு. இதில் இட்ரேஷன்ஸ் நம்பரும் பார்க்கலாம். ஓகே. பிரிண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே. 31வது இட்ரேஷனில் வந்து எனக்கு 6.0001ன்றது என்னோட இது வந்துச்சு. நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஏஎக்ஸ் மைனஸ் லாம்டா எக்ஸ் என்னன்றதை பார்க்குறேன். ஆர் தான் என்னோட லாம்டா. ஓகே. ஸோ அதை தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஆர் ஸ்டார் எக்ஸ் வந்துட்டு இது வந்துச்சு. ஸோ 10 e - 6 அது வந்து பிரேக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஏஎக்ஸ் மைனஸ் லாம்டா எக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதோட நாம் எடுத்துனா எனக்கு 0 ஆயிடுது. ஓகே. ஸோ அதனால் இது வந்து பிரேக் ஆகுது. ஸோ இது வந்து பிரேக் கண்டிஷன் போட்டேன். ஸோ பவர் மெத்தடோட ஆன்சரும் எனக்கு கிடச்சிச்சு 6.001. ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்வெர்ஸ் வேணா நான் வந்து மாற்றி இது பண்ணோம். ஸோ பவர் மெத்தட் மட்டும் நான் இது பண்ணுறேன். இன்வெர்ஸ் பவர் மெத்தட் வந்து நீங்கள் வந்து எப்படி எழுதுறதுன்றதை செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஆன்சர் கொடுத்தேன். X பவர் 31 வந்து இது. ஸோ இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆர் கமா எக்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ இங்கே நான் பிரிண்ட்டை எடுத்து விட்டுறேன். பிரிண்ட் கவுண்ட்டு கொடுக்குறேன். எத்தனை கவுண்ட்டுக்கு அப்புறம் வருதுன்னு. ஸோ எனக்கு வந்து இது மட்டும் கிடைக்கல. பவர் மெத்தடில் லாம்டா மட்டும் கிடைக்கல. எதுவும் கிடச்சிருச்சு. என்னோட ஐகன் வேல்யூஸும் கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ் நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ரா. ஓகே. ஸோ நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ரா பகுதி நம்ம என்ன பார்த்தோம்னா ஐகன் வேல்யூஸ். ஸோ நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ராவில் எல்யூ டிகம்போசன் காசியன் எலிமினேஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ ஐகன் வேல்யூஸும் எப்படி பார்க்குறது, இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் எப்படி பார்க்குறது பார்த்தோம். கைலோஸ் ஆஃப் ஸ்பேஸ் மெத்தடு அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஐகன் வேல்யூஸும் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இது போக வந்து வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ராவில். அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஓகே. ஏன்னா இந்த கோர்சஸ் வந்து லிமிட்டட் இது. ஸோ நீங்கள் வந்து நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ராக்கே தனியாக டெடிகேட்டட் புக் இருக்குது. அதை படித்து பாருங்கள். இந்த பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி. வணக்கம்.